வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ரஷ்ய புரட்சியின் நாயகன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கண்டிப்பாக மனசில் வந்திருக்கும் மாவீரன் லெனின். மிகச்சிறந்த கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒரு இளைஞன், நல்ல வாசிப்பாளன், தான் எடுத்த கொள்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இளைஞன் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவனுடைய அண்ணன் ஒரு ரஷ்ய மன்னரை கொலை செய்ய முயன்றான் என்ற குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டான் என்ற செய்தி அவனுக்கும் வந்தது. பள்ளியில் இருந்து உடனடியாக ஓடி வந்தான். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் ரஷ்யாவில் ஏன் நடக்கிறது என்பது தெரியாமலேயே அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜார் ஆட்சியின் கொடுங்கோன்மையை அவன் புரிந்து கொள்ள தொடங்கினான். லெனின், அவருடைய இயற்பெயர் விளாடிமிர். அந்த மகனின் தந்தை அலெக்சாண்டர் அவர் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முன் வருகிறார். இது நாட்டின் சட்ட திட்டத்திற்கு எதிரான செயல் என நினைத்து அரசாங்கத்தால் அவர் கைது செய்யப்படுகிறார். எதற்கெல்லாம் கைது என்று பார்த்தால் ரஷ்யாவில் சொல்லனா துயரங்கள் எல்லாம் மிக தீவிரமாக நடந்திருக்கிறது. ஆனால் அத்தகைய கொடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்ட லெனின் வாசிப்பை ஒரு நாளும் அவர் கைவிடவே இல்லை. பின்னாளில் ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சட்டம் பயின்று கொண்டிருக்கிறார். அங்கும் மாணவர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி புரட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை எடுக்கிறார். பல்கலைக்கழகம் அவருக்கு கல்வி தர மறுக்கிறது. அவர் பல்கலைக்கழகத்திலிருந்தே வெளியேறுகிறார். 1.5 ஆண்டு காலத்தில் தான் சொந்தமாகவே படித்து அவர் சட்டத்தில் தேர்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக லெனின் தான் எடுத்த கொள்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணமுடையவர் என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு அவருடைய சட்டப்படிப்பும் ஒரு சான்று. குரூப்ஸ் கயா என்று பெயர் கொண்ட ஒரு பெண்மணியை, தன்னுடைய கொள்கைக்கு ஒத்து வரக்கூடியவரை, தான் வாசிப்பதை போன்று மிக தீவிரமான வாசிப்பு பழக்கம் கொண்ட ஒரு பெண்மணியை அவர் திருமணம் செய்து கொள்கிறார், காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். இருவரும் புரட்சியின் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றத்திற்காக சைபீரிய சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகிறார்கள். பின்னாளில் திருமணம் முடிந்த பின்பு எப்போதாவது சிறைச்சாலைக்கு வந்து லெனினை பார்ப்பதற்காக வருவார். அப்போது, உன்னிடம் நான் கொடுத்த நூல்கள் எல்லாம் என்னவாயிற்று? என் தங்கை மரியாள், அவளிடமும் ஒரு நூல் கொடுத்திருக்கிறேன். அதில் வீட்டு முகவரி 193 என்று முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் லெனின் அவர்களால் தன்னுடைய மனைவி குரூப்ஸ் கயாவிடம் பகிரப்படும். அவர் 193வது பக்கத்தை எடுத்து பார்ப்பார். வீட்டிற்கு சென்று அங்கே தொழிலாளர்கள் எவ்வாறு புரட்சி செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும். அத்தகைய கருத்தை தொழிலாளர்களிடம் அவர் கொண்டு செல்வார். அங்கே புரட்சி பரவரும். தன்னை பார்க்க வந்த மனைவியிடம் என்னவெல்லாம் விசாரிப்பார்கள். ஆனால் தொடர்ந்து அவர் புரட்சியை இவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற கோணத்தில் தான் லெனினும் வாழ்ந்திருந்திருக்கிறார், அவருடைய மனைவியும் வாழ்ந்திருக்கிறார்கள். 1917ஆம் ஆண்டு புரட்சி வெடித்த பின்பு அந்த புரட்சி ஜார் மன்னன் ஆட்சியில் இருந்து இறங்குவதற்கு காரணமாக அமைந்தது. பின்னர் அழகாக லெனின் அங்கே ஒரு பொது உடைமை அரசாங்கத்தை அமைக்கிறார். அந்த அரசாங்கம் அனைத்து மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்பதை முதல் நோக்கமாக கொண்டு, உணவு நிச்சயமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், வேலையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு முறை அவருக்கு ரொட்டி கொண்டு வந்து தரப்படுகிறது. அந்த ரொட்டியை லெனின் அவர்கள் நிராகரிக்கிறார். இந்த ரொட்டி
மிகவும் தற்போதுதான் தயாரிக்கப்பட்டதாக இருக்கிறது, ஒரு ஃப்ரெஷ் என்ற நிலையில் இருக்கிறது. காய்ந்த ரொட்டி இருந்தால் எனக்கு கொண்டு வந்து கொடுங்கள், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த நாட்டின் பிற்காலத்து சந்ததியாக இருக்கக்கூடிய இன்றைய குழந்தைகளுக்கு கொண்டு இந்த ரொட்டியை கொடுங்கள். அவர்கள் முதலில் இதை சாப்பிட்டு தங்களுடைய உடல்நிலையை தேற்றிக் கொள்ளட்டும் என சொல்கிறார் லெனின். அவர் ஒரு முறை தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளை பிரதமர் அலுவலகத்தை கவனிப்பதற்காக மாற்றி இருக்கிறார்கள். அத்தகைய தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதமர் அலுவலகம் வந்து எங்களால் பணியாற்ற முடியாது என கருதி லெனின் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அறைக்குள் வந்து அமருங்கள் என சொல்லி லெனின் அவர்களை அமரச் சொல்லிவிட்டு தன்னுடைய இருக்கையில் இருக்காமல் தன்னை சந்திக்க வந்தவர்களின் பக்கத்தில் வந்து அமர்ந்து தோளில் கை போட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என சொல்கிறார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தொழிற்சாலையில் தான் பணியாற்ற முடியும், இதோ இந்த அலுவலகத்திற்கு எங்களை பணிமாற்றி இருக்கிறார்கள், இங்கே எல்லாம் எங்களால் வந்து பணியாற்ற முடியாது என சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், தொழிற்சாலையிலும் நீங்கள் பணியாற்ற வேண்டும், ஆனால் இங்கேயும் பணியாற்ற வேண்டும். நீங்கள் தவறினால் திருத்திக் கொள்ளுங்கள், தொடர்ந்து பணியாற்றுங்கள். எதுவும் தவறு ஒரு முறை இருமுறை நிகழலாம், ஆனால் தொடர்ந்து நிகழாமல் இருப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பணி இந்த நாட்டிற்கு தேவை, வாருங்கள் கற்றுக்கொள்வோம் என சொல்கிறார். கற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லவில்லை, அவர் கற்றுக்கொள்வோம் என சொன்னவுடன் வந்திருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்று லெனின் அவர்களுக்கு சல்யூட் கொடுத்தார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த அலுவலகத்திலேயே பணியாற்றுகிறோம் என சொல்லி அவருக்கு உறுதிமொழி அளித்து சென்றார்கள். ஒரு மாஸ்கோ நகரத்து வீதிகளில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் நின்று லெனின் அவர்கள் சொல்கிறார், நான் உங்களுக்கு 3 வார்த்தைகள் சொல்லப் போகிறேன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக என்று கேட்டவுடன் ஒரு இளைஞன் ஒருவன் எழுந்து என்னவென்று கேட்டான். படியுங்கள் தொடர்ந்து என்று சொன்னார். ஒரு 40-45 வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதன் எழுந்து கேட்டான், எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது படியுங்கள் என்றுதான் சொன்னார். 70 வயதில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர் எழுந்து எங்களுக்கு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுதும் படியுங்கள் என்றுதான் சொன்னார். தொடர்ந்து புத்தகம் வாசிப்பு தான் ஒரு மனிதனை, ஒரு நாட்டை உயர்த்தும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம்தான் லெனின். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என லெனின் சொன்னார். அதே வண்ணமாய் தன்னை சார்ந்த நாட்டு மக்களையும் மாற்ற வேண்டும் என நினைத்தார் லெனின். 1918ஆம் ஆண்டு அவர் ரஷ்ய நகரத்தில் வலம் வந்த பொழுது வெடிகுண்டு வீசி கொல்லப்படுவதற்காக ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. பிளாட்டன் என்பவர் திடீரென லெனின் அவர்களை தலையை பிடித்து அமுக்கிய பொழுது பிளாட்டனின் கையை பதம் பார்த்தது. நல்ல வேளை லெனினின் தலை தப்பித்தது. ஒரு முறை அமைச்சரவை கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என லெனின் தயாராகி கொண்டிருக்கிறார். இங்கே வர வேண்டாம், ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடும் போல் இருக்கிறது என சொல்கிறார்கள். அப்பொழுது லெனின் அவர்கள் தொடர்ந்து நான் வருவேன் என சொல்லி செல்கிறார். கூட்டம் முடிந்து விட்டது. தொழிலாளர்களும் அவரோடு சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நோக்கி துப்பாக்கி ரவைகள் பறந்து வந்தன. 3 குண்டுகள் கைகளிலும் கழுத்திலும் முதுகு பகுதியிலும் தாக்கின. ஆனாலும் 3 மாடிகள் தன்னுடைய வீட்டிற்கு காரை விட்டு இறங்கிய பிறகு 3 மாடிகளும் தொழிலாளர்களின் தோள்களை பிடித்து கொண்டே ஏறி சென்றவர் தான் லெனின். நாங்கள் உங்களை தூக்கிச் செல்கிறோம் என்று கேட்ட பொழுது இல்லை இல்லை, வீட்டில் இருப்பவர்கள் மனம் பதைத்து விடுவார்கள், ஆகவே நான் ஏறி வருகிறேன் என சொல்லி அப்போதும் என்னவென்று கேட்டார். ஒரு சிறு காயம்தான், தொடர்ந்து நான் என் பணியை ஆற்றிக்கொண்டே இருப்பேன் என சொல்கிறார் லெனின். நண்பர்களே, 1924ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய நோய்வாய்ப்பட்டு உடல் பாதிக்கப்பட்டதன் விளைவாக அவர் மரணமடைந்தார் தன்னுடைய 54வது வயதில். ஆக ரஷ்யா இன்று மிளிர்கிறது என்றால் அதற்கு நங்கூரமிட்டு சென்றிருப்பவர் லெனின் அவர்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர், கார்ல் மார்க்சின் தீவிர ஆதரவாளர்,
கார்ல் மார்க்ஸை மற்றவர்களெல்லாம் படித்து விட்டு செல்வார்கள். ஆனால் இவர் படித்ததை ரஷ்ய வரலாற்றில் புதிதாக படைத்து விட்டு சென்றிருக்கிறார். படித்ததை படைத்தவன் லெனின். நாமும் கற்றுக்கொள்வோம் லெனினிடமிருந்து. நன்றி நண்பர்களே.